நோன்பை பிடிச்சிட்டு படம் பார்த்தா அந்த நோன்புல என்ன பிரயோசனம் இருக்குது? சினிமா, ஆடல், பாடல். ஒரு பெண் அரை நிர்வாணமாக ஆடுகிற பொழுது அதை ரசிக்கிற ஒரு மனிதன் கண்ணால் நோன்பு வைக்கவில்லை, கண் பாவம் செய்கிறது, கண்ணால் அவன் நோன்பை விடுகிறான். காதால இசையை கேட்கிறான், சினிமாவை கேட்கிறான், காது நோன்பு வைக்கவில்லை என்றால் கல்பு அதை ரசிக்கிறது, உள்ளம் ரசிக்கிறது, விரும்புகிறது என்றால் கல்பு நோன்பு வைக்கவில்லை. வெறும் வாய் மட்டும், வயிறு மட்டும் நோன்பு வைப்பதில் என்ன பிரயோசனம்? அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை. சினிமா, ஆடல், பாடல், இசை. அன்புக்குரிய சகோதரர்களே, நேரத்தை விரயப்படுத்தி விடக்கூடாது. ரமலானை அதை பாதித்து விடும் சகோதரர்களே. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் விலாவாரியாக சொல்வதாக இருந்தால் நாங்கள் இன்றைக்கு அன்றாடம் பார்க்கிறோம், ஒவ்வொரு சமூக வலைத்தளங்கள், சோசியல் மீடியாக்கள், இன்னும் சிலர் ரமலானுடைய காலத்தில் அவருக்கு மார்க்கத்தை பற்றி தெரியாது, யாராவது மௌலைமார பயானை கேட்டுட்டு அவர் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஃபத்வா சொல்ல ஆரம்பிப்பார். இது தேவையில்லாத வேலை. நீங்க 10-20 வருஷம் படிங்க, ஃபத்வாக்களுடைய சட்டங்களை படிங்க, ஹதீஸ்களை பாடமாக்குங்க, குர்ஆன் வசனங்களுக்கு தஃப்சீரை படிங்க, அதுக்கப்புறம் ஃபத்வா சொல்லுங்க. பொம்பளை பிள்ளைகள் ஹிஜாபையும் போட்டுக்கிட்டு ஃபத்வா கொடுக்க வந்துருவாங்க. இது நேர விரயம், தேவையில்லாத வேலை. அதற்கென்று தகுதி உள்ளவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அந்த வேலையை செய்வார்கள். அதே மாதிரி சமையல் குறிப்பு, சமையல் குறிப்பு பார்க்கறது. இன்றைக்கு நோன்பு திறக்கிறது என்ன விசேஷமா கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்குறது. அன்புக்குரிய சகோதரர், நேர விரயம். ரமலான்ல டைமை ஷெட்யூல் பண்ணி கொஞ்சம் நேரம் சமையலுக்கு கொடுங்க, கொஞ்ச நேரம் இதில் எப்படி செய்யுங்க, மாற்றீட செய்யுங்க, பிள்ளைகளை பழகி கொடுங்க, பிள்ளைகள் இதை செய்யட்டும். உம்மா நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் டைமை பிள்ளைக்கு கொடுத்துட்டு நீங்க குர்ஆன் ஓதுங்க. அதே மாதிரி பிள்ளை செய்யுங்க, தாய் தாப்பனுக்கு உதவி செய்யுங்க, நீங்க குர்ஆன் ஓதுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, சமையலண்டும் நேரம் வீணாகி விடுகிறது. 2 மணிலிருந்து 6-7 மணி வரைக்கு இஃப்தாருக்கு ரெடி ஆகிறோம். தாய்மார்கள், சகோதரிகள், எவ்வளவு நேர விரியம் சகோதரர்களே, விதவிதமா. இதுதான் நோன்பு. அதனால சமையல் செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரையில, நேரத்தை விரயப்படுத்துறது. ஒரு சின்ன ஒரு பொருளோட, ஒரு சின்ன ஒரு சாப்பாட்டு சாமானோட நாங்க நோன்பை திறக்கிறதுக்கு பதிலாக 5-10 வீட்டிலேயே செஞ்சு, எங்கட வீட்டில் செஞ்சது அதுல பெருமை வேற. 10 சாமானும் எங்கட வீட்டில் செஞ்சது, இந்த 10 பொருட்களும் எங்கட வீட்டில் செஞ்சது, அதுல ஒரு பெருமை. ஒரு நாள் ரமலான்ல குர்ஆனை ஓதாமல் கழிந்தால் எவ்வளவு பெரிய பயங்கரமான துர்ப்பாக்கிய நிலை அது. இதற்கு மாற்றீடு இருக்கு சகோதரர்களே.